ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் தேவைப்படுதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. சரியா, இது ரெண்டு டைப்ல கொடுக்குறோம், சிங்கிள் பீஸ் 3 பீஸ். சரியா, அது ரீட்டைலுக்கு. அதே மாதிரி ஹோல்சேலுக்கு தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஹோல்சேலு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா, சிங்கிள் பீஸ் நமக்கு 120 ரூபா, 3 பீஸ்னா 199 ரூபா. சரியா, 3 பீஸ் காம்போனா 199 ரூபா, சிங்கிள் பீஸ் வேணும்னா உங்களுக்கு 120 ரூபா வரும். சரியா, இதை தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. இது இப்போ எப்படி மேக் பண்றது, இதுல ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வைக்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா, இந்த ஃப்ரேமை எப்படி மேக் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு எம்டிஎஃப் போர்டு, இது 8mm 7.5mm இருக்கும் கரெக்டாக. இந்த போர்டு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி ஒரு ஃப்ரேம் கட் பண்ணி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் 4x4 சைஸில். மாதிரி இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அக்ரிலிக் ஷீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அதை தாண்டி இதுக்கு ஒரு பேப்பர். சரியா, இப்போ எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த ஸ்டாண்டை இதில் மாட்டி எடுத்துக்கிடுவோம். ஸ்டாண்டை இது மாதிரி வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணி எடுத்தா போதும். ஸ்க்ரூ பண்ணி வச்சா அதை தாண்டி முதல்ல அக்ரிலிக் ஷீட்டை வைப்போம். அதை தாண்டி இந்த பேப்பரை வைப்போம். அதை தாண்டி இப்போ ஸ்க்ரூ பண்ணி எடுத்த இந்த போர்டை வைப்போம். தெரியுதா, இனி பின் பண்ணணும். சரியா, இதில் பின் பண்ணிடுவோம். நாலு பக்கமும் பின் பண்ணுவோம். சரியா, இப்போ 4 பக்கம் பின் பண்ணி எடுத்தாச்சு. இதை லைட்டாக இப்படி அழுத்தி விட்டாச்சுன்னா இந்த ஃப்ரேம் ரெடி. ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரேம் கிடைக்கும். சரியா, இப்போ நம்ம ஃப்ரேமில் எப்படி இந்த ஃபிங்கர் பிரிண்டை பதிச்சு வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அனுப்புகிற ஃப்ரேம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கத்தி இல்லைன்னா கையாலே இதை லைட்டாக நிமித்து விடலாம். இந்த மாதிரி இதை ஜஸ்ட்டு நிமித்து விடணும். சரியா, இந்த கம்பி தெரியுதா, இது பின்னு, இந்த பின்னை நிமித்து விடணும். எல்லா பக்கத்தையும் இதே மாதிரி நிமித்து விட்டுடணும். நிமித்து விட்டுட்டு இந்த போர்டை வெளியே எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த பேப்பரை வெளியே எடுத்துருங்க. இந்த அக்ரிலிக் ஷீட்டையும் வெளியே எடுத்துருங்க. சரியா, முதல்ல இந்த பேப்பரில் நம்ம ஃபிங்கர் பிரிண்டை வைக்க போகிறோம். நம்ம எந்த கலர் வேணாலும் வைக்கலாம். இது ரெட் கலரோடது. நான் இப்போ வயலட் கலர் வைக்க போகிறேன். அது என்ன கலரில் வருதுன்னு தெரியல. ப்ளூன்னு வச்சுடுங்க. ஜஸ்ட்டு என் விரல இதில் வச்சுட்டுங்க. தெரியுதா, நான் என வசதிக்காக வச்சுக்கிறேன். சரியா, பாருங்க. ஒரு பக்கம் வச்சாச்சா, அடுத்த ஆள் அடுத்த விரல வைக்கணும், அடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஆக்சுவலி நான் இப்போ வீடியோக்காக நானே என்ன 2 விரலையும் இந்த சிகனக விரல மாற்றி மாற்றி வைக்கேன். சரியா, இந்த மாதிரி அடுத்த ஆள் இங்கே வச்சிங்கன்னா வந்துடும். சரியா, ஷேப் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்து வைங்க. நான் வச்சது நல்லா எக்ஸாக்ட் ஹார்ட் ஷேப்பில் வரல. சரியா, இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாச்சு. முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த அக்ரிலிக் ஷீட்டில் 2 சைடும் அதே மாதிரி ஃபிலிம் இருக்கும். சரியா, இதை ரிமூவ் பண்ணிடணும். தெரியுதா, இது ஒரு பக்கம், அடுத்த பக்கம் நான் ரிமூவ் பண்ணிட்டோம். பாருங்க, க்ளீன் ஆயிருச்சா, டிரான்ஸ்பரண்டாக வந்துச்சா. அதை அப்படியே ஃபீல் பண்ணி எடுத்துட்டு முதல்ல அக்ரிலிக் ஷீட்டை நான் உள்ள வைக்க போகிறேன். வச்சாச்சா, அதை தாண்டி இந்த ஷீட்டு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச ஷீட்டை வச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த போர்டு வச்சாச்சா. எல்லா பக்கமும் நம்ம நிமித்து விட்டதெல்லாம் மடிச்சு விடணும். பாருங்க, அந்த ஃப்ரேம் ரெடி ஆயிருச்சு. ஓகேவா, நிற்கிறது பாருங்க, அழகா இருக்கா. இவ்வளோதான். இந்த ஃப்ரேம் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், 9488881244. இன்னொரு நம்பர்
443663100. ஓகேவா? அதே மாதிரி இது சிங்கிள் பீஸ் வேணாலும் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஹோல்சேல் வேணுங்கிறவங்க தனியாக ஹோல்சேல்னு கமெண்ட் இது வாட்ஸ்அப் பண்ணும்போது ஹோல்சேல் கேளுங்க, அவங்களுக்கு தனியாக ப்ரைஸ் வரும். உங்களுக்கு மற்றபடி உள்ளவங்களுக்கு சிங்கிள் பீஸ்னா அவங்களுக்கு கொரியர் சார்ஜோட சேர்த்து 120 ருபீஸ் வரும், 120 ரூபா. உங்களுக்கு 3 பீஸ் வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜோட சேர்த்து 199 தான் வரும். சரியா? கட் பண்ணு.